உங்களை யாவரும் இயேசு நாமத்துல இன்றைக்கான வெற்றிக்கான வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த போது ஒரு அருமையான வீட்டுக்குள்ள சென்று அந்த வீட்டில இயேசு போதனை செய்து கொண்டிருந்தார். மார்த்தாள் மரியாள் அவர்கள் வீட்டில் இயேசு போதித்துக் கொண்டிருக்கும் போது இயேசுடைய வார்த்தையை இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து மரியாள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்காக ஏதாவது அவருக்கு காரியங்களை செய்யணும், ஆயத்தப்படுத்தணும் என்று. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. நம்முடைய வாழ்க்கையில கூட இதே போல அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்கி கவலைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில அநேக கவலைகள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம். இயேசு சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு இயேசு சொல்லுகிறார். உங்களுக்கு தேவையானது ஒன்றுதான். அந்த தேவையானது என்னன்னு சொன்னால், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், மரியாதை போல நாம் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை அதனால்தான் தேவையானது ஒன்றே. அந்த வார்த்தை தான் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு தேவை. நம்முடைய கவலைகளை போக்க, துக்கங்களை போக்க, உங்களுடைய தோல்விகளை போக்க, உங்களுடைய வறுமைகளை போக்க, உங்களுடைய வியாதியை போக்க உங்களுக்கு தேவையானது ஒன்றே. அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள எல்லா விதமான பதில்கள் இருக்கிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றே அவள் தெரிந்து கொண்டார். உங்களுக்கு தேவையானது ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தை. எல்லா பதிலுக்கான விடை உண்டு. வார்த்தை கேளுங்கள், இதுல வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.